மேக்கப் பண்ணும்போது இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த டார்க் சர்க்கிள்ஸை எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கிறது தான். இதுக்கு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலாமா, இல்லைனா சேம் ஷேட் கன்சிலர் யூஸ் பண்ணலாமா, இல்ல 2 ஷேட் டார்க்கர் கன்சிலர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் இங்க நிறைய பேருக்கு இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ஆரஞ்சு கரெக்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது எப்படி யூஸ் பண்றது நான் வீடியோல சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்செக்ட் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரோ கன்சிலர் பேலட் யூஸ் பண்ணி தான் என்னோட கலர் கரெக்ஷனை ரைட் ஐல பண்ணியிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஐ எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஆரஞ்சு கலர் கரெக்டரை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. அப்பர் ஐலிட்லயும் இதே மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இப்போ ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம். இப்போ இதே பேலட்ல எனக்கு ஏத்தது மாதிரி ஒரு கன்சிலர் ஷேட் இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஏத்த ஷேடா ஒரு கன்சிலர் எடுத்துக்கோங்க. அத இது மேல இப்படியே பிளேஸ் பண்ணுங்க. இப்போ ரெண்டே நியூட்ரலைஸ் பண்றதுக்காக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிரஷ் யூஸ் பண்றதா இருந்தா பிரஷ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே பாருங்க டார்க் சர்க்கிள்ஸ் எப்படி ஹைட் ஆகுதுன்ட்டு. அவ்வளவுதான். இப்போ என்னோட ஷேட் காம்பேக்ட் பவுடரால செட் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க பவுடரால செட் பண்ணலைன்னா டைரக்டா நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்க. நான் பவுடரால செட் பண்ணிருக்கனால இது மேல நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண கூடாது. டார்க் சர்க்கிள்ஸா எனக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர் எல்லா ஸ்கின் டோன் பீப்புள்ஸ்க்கும் கிடையாது. ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க எந்த கரெக்டர் யூஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம பாருங்க.